ஒரு நவரத்ன குருமா ஒரு நட்சத்திர விடுதியில எப்படி செய்யறாங்களோ அத போல நாங்க செய்ய போறோம். நட்சத்திர ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கிற இந்த நவரத்ன குருமாக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரெட் பிரியாணி. இன்னும் இந்த நவரத்ன குருமா பிரித்து ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாங்கன்னா டு ஹெவன் சொல்கிற மாதிரி அந்த லெவலில் இருக்குது. எனக்கே அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் நம்ம வண்டி போனாலே ஏழை மக்கள்லாம் ஒரே குஷியாயிடுவாங்க. வணக்கம் கட்டுறது கைல்வனர்களே. நவரத்ன பிரியாணி செஞ்சிருப்போம், ஏன் நாங்களே செஞ்சிருப்போம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நவரத்ன குருமா ஒரு நட்சத்திர விடுதியில எப்படி செய்யறாங்களோ அத போல நாங்க செய்ய போறோம். ஆமாங்க, இன்றைக்கி வந்து நவரத்ன குருமா இந்தியாவில் ஒரு ட்ரெடிஷ்னலான குருமா, எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு குருமா தான் இது. வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள். ஏன்னா பல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நவரத்ன குருமாவை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பண்ணுவாங்க, பொருட்கள் கம்மி பண்ணி. ஆனால் நவரத்னம்னாலே 9 வகையான முக்கியமான பொருட்களை வச்சு பண்ணக்கூடியது அந்த நவரத்ன குருமான்றது. ஆனால் 9 பொருட்கள் முக்கியமான பொருட்கள்னாலும் கிட்டத்தட்ட இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 28 பொருட்கள் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான குருமா தான் இந்த குருமா. எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தோன்னா முகலாய அரசர்களிடம் அவங்க ரொம்ப ரிச்சாக ரொம்ப பெரிய அளவில் விருந்தோம்பல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி குருமாக்கள் தான் அந்த இடத்துல முக்கிய வந்து பங்களிப்பாக இருக்கும். இன்னும் ஹோட்டல்லே வந்து சொல்லப்போனால் இது வந்து பணக்கார குருமா தான் சொல்லுவாங்களே இது. ஸோ அந்த மாதிரி சேர்க்கக்கூடிய பொருட்கள்லாம் அவ்வளோ விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கும், அவ்வளோ தரமான பொருட்களாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நவரத்ன குருமா தான் நீங்கள் வீட்டில் எப்படி செய்யலாம், செஞ்சால் எல்லாத்துக்குமே ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். ஒரு நெய் சோறுலேருந்து புலாவுலேருந்து டிஃபன்லேருந்து இந்தியன் பிரெட்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனான ஒரு ட்ரெடிஷ்னல் நவரத்ன குருமா தான் இன்னைக்கு காணொலி. நட்சத்திர ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற இந்த நவரத்ன குருமாக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரெட் பிரியாணி. வெஜிடேபிள் எல்லாம் இல்லை, இன்னைக்கு வெறும் பிரெட்டை வச்சு இன்னைக்கு செய்ய போகிறோம். ஒரு அஸ்தாத்தலான ஒரு பிரியாணி, ஈக்குவலான காம்பினேஷனோட. கல்யாண வீட்டில் கண்டிப்பாக சாப்பிட்ருப்பீங்க பிரெட் பிரியாணி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரெட் பிரியாணி எப்படி எளிமையான பொருட்களை வச்சு பண்ணுறது தான் இன்னைக்கு காணொலியாக 2 காணொலி இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது கூட ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் என்னென்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு பாயாசம், அவிச்ச முட்டை, சிக்கன் 65, தயிர் பச்சடி, தண்ணி பாட்டில். அது கூட இன்னைக்கு ஸ்பெஷலாக செய்ய 2 உணவு. ஒன்று வந்து நட்சத்திர விடுதி நவரத்ன குருமா, இன்னொன்று வந்து பிரெட் பிரியாணி. நம்மளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நல்ல உள்ளங்கள் யாருன்னு பார்க்கலாங்களா? ஆமாம், சகோதரர் யோகீசன் அவர்கள், சகோதரி திருமதி கரிஷ்மா அவர்கள், குழந்தைகள் கெய்ஷா யோகீசன், கிரத் யோகீசன். இவங்களாம் தான் இன்றைக்கி இப்படிப்பட்ட சிறப்பான விருந்து வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சிறப்பான சிறப்பு, அப்படிப்பட்ட சிறப்பு விருந்து இன்றைக்கி வந்து மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவ்வளோ உணவும் எதை நினச்சி கொடுக்குறாங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறணும். அதே மாதிரி அவங்களுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி பசியாற போகிற மக்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். நினைச்ச காரியங்கள் கைகூடும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பசியாற மக்களின் சார்பாகவும் கட்டுறது கையளவு குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஆரம்பிக்க போகிற செய்முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பெஷலாக இருக்கிற பிரெட் பிரியாணி. பிரெட் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? செக்கெண்ணெய், சுத்தமான கடல் எண்ணெய், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய், புதினா தலை, பசுமாட்டு தயிர், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், இஞ்சி அரவை, பூண்டு அரவை, கல்லுப்பு, பெரிய சைஸ் வெங்காயம், பச்சை மிளகாய், நம்பர் 1 குவாலிட்டி பாஸ்மதி அரிசி, சிகப்பு தக்காளி, கொத்தமல்லி தலை. என்ன பிரெட் தம்பி இது? நார்மல் பிரெட்னா, ஸ்வீட் பிரெட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, சால்டட் பிரெட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக நம்மளுக்கு டீக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி பேக்கரியில் கிடைக்கக்கூடிய நார்மல் பிரெட் தான் இது. இவ்வளோதாங்க பிரெட் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். சரி, எப்படி செய்கிறோன்னு செய்முறையை பாருங்கள். 2 காணொலியும் கண்டினியூவாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். நம்ம தக்காளி அரவை நம்ம தக்காளியை போய் அரைச்சிட்டு கொண்டு வர போகிறோம் நம்ம பிரெட் பிரியாணிக்கு. வெறும் தக்காளி மட்டும் அரைக்கிறீங்க? ஆமாம், நான் வெறும் தக்காளி மட்டும்தான் அரைக்கணும், வேறு எதுவுமே அரைக்கக்கூடாது. இதில் வந்து தக்காளி அரைவை தான் மெயின் ரீசன். பிரெட் பிரியாணிக்கு இந்த மாதிரி பிரெட்டு ஒரு பேக்கரியில் வாங்கிட்டு ஒரு பிரெட்டை இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு க்ரூட்டான்ஸ்னு சொல்லுவாங்க, ஆயிலில் ஃப்ரை பண்ணால். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். எப்போவுமே நாங்கள் வழக்க போல தான் 1 கிலோ அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு உண்டான அளவு நாங்கள் ப்ரெட்டுக்கு சொல்கிறோம். ஒரு லோஃப் ப்ரெட்டு, ஒரு 250 ml எண்ணெய். எண்ணெய் வந்து இப்போ மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது கூட சேர்த்து கல்பாசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாசனைக்காக. ஏன்னா இது பிளெயின் பிரியாணி, ஸோ இதெல்லாம் வாசனை கொடுத்தா கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 பிரியாணி இலை,
ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு, 6 ஏலக்காய், ஒரு 10 கிராம் அளவு கல்பாசி. மாஸ்டர் ஒலைய வச்சாச்சுண்ணே. 20 நிமிஷம் அரிசி ஊறணும். ஒரு கிலோவுக்கு 400 கிராம் அளவு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துங்க. இப்போ வெங்காயம் அந்த இடத்துல வதங்கிட்டு இருக்காரு நம்ம மாஸ்டர். இப்போ நான் இந்த இடத்துல இல்லை நீங்கள் வதக்குறீங்களா வெங்காயம் வதக்குதா? நான் இப்போ பிரெட்டை வந்து பொரிச்சு எடுக்கலான்னு ரெடியாகி வந்திருக்கேன். ஓகேங்க. சட்டி வச்சாச்சுண்ணா. ஒரு பிரெட் பீஸை வந்து 4 பீஸாக போடுங்க. போட்டுட்டு எண்ணெயில் நல்லா வந்து அந்த கோல்டன் கலருக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும். ப்ரௌன் கலருக்கு முன்னாடி ஸ்டேஜில் அழகாக எடுக்கணும், நல்லா முறுமுறுப்பாக எடுக்கணும். ஸோ அதை நீங்கள் பிரியாணியில் சேர்க்கும் போது இந்த பொரிச்ச வாசனையோட இந்த பிரெட்டை வந்து பிரியாணி மசாலாவோட இந்த ரைஸோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். அப்போ சைஸ் கொஞ்சம் சின்னதாயிரும் இல்லையா? சின்னதில் கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பு தன்மை இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. பிரெட் பிரியாணிக்கு என்ன பதம் வெங்காயம்? வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஸ்டேஜில் வரணுங்க. நல்லா எனக்கு நல்லா முறுமுறு நல்லா ப்ரௌனில் வரணும். ஏன்னா நம்ம வெறும் பிளெயின் பிரியாணியாக தான் அடிக்கிறோம். ஸோ பிரியாணிக்கு சுவையை பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் ப்ரௌன் கலரில் டச் ஆனால் தான் அந்த சுவை கிடைக்குமே. அந்த ஸ்டேஜ் முடிக்கு நல்லா குக் பண்ணணும். நம்ம பிரியாணிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வெங்காயம் வதங்கணுண்ணே. அந்த வதங்குற ஸ்டேஜில் வந்து மல்லித்தலையும் பச்சை மிளகாவும் நல்லா அலசி சேர்த்துக்கப்போம். வதங்குறதுக்கு முன்னாடி சேர்க்குறோம். ஆமாண்ணே. அப்போ அது அந்த சேர்க்கும் போது அந்த மனம் இருக்கும் தெரியுமா, செம்மையாக வரும். எண்ணெய் வந்து நம்மளுடைய பிரெட்டை வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டான அந்த ஹீட்டிங் டெம்பரேச்சரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பிரெட்டை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இதுதாங்க க்ரூட்டான்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப்லாம் சாப்பிட்டீங்கன்னா இந்த வறுத்த பிரெட் துண்டுகளை போட்டு தரது தான் வந்து க்ரூட்டான்ஸ். முக்கியமான ஒரு சாலடில் இந்த க்ரூட்டான்ஸ் இல்லாமல் சாலடே இல்லை. வண்ணம் மாறுதுங்களா? சிறப்பாக வருதுயா, வாசனையோடு வருது. இன்னும் வந்து இதை வந்து அந்த கோல்டன் கலரை தாண்டி அது ப்ரௌன் ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். அப்போ தான் அந்த நல்ல முறுமுறுப்பு கிடைக்கும். எடுத்துலாமையா? எடுக்கலாயா. இந்த வண்ணத்தில் வந்தால் இந்த வண்ணம் வந்தால் போதும். அப்படியே லைட்டாக சுற்றி விட்டுட்டு எடுத்துருங்க ஐயா. அப்படியே அரைக்கணும். பிரெட்டு வந்து ரஸ்காக மாறணும். அந்த மாதிரி தான் நல்ல முறுமுறுப்பாக வரணும். அதே சமயத்தில் எண்ணெய் குடிக்காத அளவு பார்த்துங்க. வெங்காயம் அது கூட வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்தா நம்ம காரம் மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள், இதோட சேர்த்து கரம் மசாலா. ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. மாஸ்டர் சொன்ன மாதிரி வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் தாண்டி நம்ம ப்ரௌன் பதத்துக்கு வந்துருச்சுன்னா, அதான் பொன்னிறம் அந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து மசாலா தூளை சேர்த்துக்க போகிறோம். அதோட வண்ணமும் மணமும் இந்த எண்ணெயில் பொரிஞ்சாதான் வரும். அதுக்காக தான் இந்த பிரியாணி இந்த மாதிரி செய்யணும்னு சொல்கிறது. ஒரு 70 கிராம் அளவு இஞ்சி, ஒரு 50 கிராம் அளவு பூண்டு, ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்க போகிறோண்ணே. லேசாக அந்த பச்சை வாசனை போனால் போதும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை வந்து டைரெக்டாக சேர்க்க போகிறோம். ஒரு 400 கிராம் அளவு தக்காளி. சும்மா தக்கன்னு மின்னதப்பா. ஆமாண்ணே, கண்டிப்பாாக. இப்போ தான் தக்காளி சேர்த்த அடுத்த நொடியே வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் தான் நம்ம தயிர் சேர்க்கணும். ஒரு 400 ml அளவு தயிர். 1 கிலோவுக்கு 400 ml எப்படிப்பா தயிர்? அதிகமாக இருக்கு மாதிரி. இந்த பிரெட் பிரியாணியோட ஸ்பெஷலே அதானே, நம்ம சேர்க்குற பொருட்கள் தான். இது வந்து தயிர் வந்து நல்ல புளிப்பு சத்து கொடுக்கும். அதனால தான் தக்காளி வந்து வதக்க விடாமல் நம்ம அரைச்சி கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த தக்காளியும் கூட இந்த தயிர் கூட சேரும்போது அந்த புளிப்பு தன்மை ரொம்ப என்ஹான்ஸாக இருக்கும். பிரெட் பிரியாணி வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்ல, அதுக்கு புளிப்பு கொடுக்கறதுக்காக இந்த தயிர். மசாலா வண்ணத்தையே ஃபுல்லாக அந்த தயிர் மாற்றி கொடுத்துருச்சு. இப்போ நம்ம பிரியாணி மசாலாவுக்கு ஏற்ற அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறோங்க. உப்பு சேர்த்தா தான் சுவையை அப்படியே கூட்டி கொடுக்கும். நல்ல மசாலா பாருங்கள், அது எண்ணெய் ததும்பி பச்சை வாசனை போய் எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வரணுங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளெயின் பிரியாணியாக தான் அடிக்கிறோம். இது கூட தான் பிரெட்டு சேர்க்க போகிறோம்.
ஸோ மசாலா கொஞ்சம் மற்ற பிரியாணியோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கணும். அதனால தான் தம்பி ரொம்ப திக்கான மசாலா அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரைஸ் நல்லா ஜூஸியாக கிடைக்கும், நமக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்தோமோ அதே அளவில் 1:1 அளவு தண்ணிண்ணா. என்ன நிலைமையில் இருக்கியா? நல்ல மசாலா சூப்பராக நல்லா அந்த எதிர்பார்த்தாலும் அட்டகாசமாக கொதிச்சு வந்திருக்கும். நல்லா அந்த பபுள்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரைஸை இறக்கணுமே. 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசி நல்லா ரெடி ஆயிருக்கு. அரிசி நேரத்தில் அரிசி சேர்த்துக்கிறேங்க. அப்படியே லைட்டாக இந்த மசாலா ரைஸு எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி. இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் சம நிலமையில் வரும். சம நிலமையில் வரும்போது தம் போடுற ஸ்டேஜில் நம்ம எப்படி அந்த பொரிச்ச வெங்காயத்தில் மேலே போட்டு தம் போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த ப்ரெட்டையும் நம்ம வந்து அப்படியே மேலே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு தம் போட்டுடணும். அதுக்கப்புறம் உடைக்கும் போது அது ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக இருக்கும், சாஃப்டாகும். மசாலாவே பாருண்ணா எப்படி ஒரு வண்ணத்தில் எடுத்திருக்காங்க மாஸ்டர். சொல்ல தேவையில்லைப்பா, கேமரா காட்டும். நல்லா கொதி வருதா? கொதி பார்த்தீங்களா? அரிசியோட லெவல் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு, தண்ணியோட லெவல் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் தான் நம்ம வறுத்து வச்ச ப்ரெட்டை வந்து இதில் சேர்த்து டைரெக்டாக தம்மு கொடுக்க போகிறோம். வறுத்து வச்ச ப்ரெட்டை அப்படியே சேர்த்துக்கிறேங்க. அவ்வளோதானே, நம்ம ப்ரெட்டு எல்லாமே செட் ஆகிருச்சு. இந்த நேரத்தில் தம்மை போட்டு விட்டோன்னா only 20 minutes சுவைக்க பிரெட் பிரியாணி தயார். தம் உடச்சிடலாங்களா? தம் உடச்சிடலானே. பார்த்தீங்களா தக்கத்தக்கன்னு ரெடி ஆகிருக்கையா? நல்லா அந்த மசாலாவோட ப்ரெட்டு நல்லா ஊறி போயிருக்கு. நீங்கள் இப்போ சாப்பிடும் போது ஒவ்வொரு கையிலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டு துண்டுகளோட தான் சாப்பிடுவீங்க. அந்த பொரிஞ்ச ப்ரெட்டோட அந்த மசாலாவோட அந்த நீட்டு அரிசியோடு சாப்பிட்றது தான் இந்த ப்ரெட் பிரியாணி டேஸ்ட்டு. இது கூட நம்ம பண்ணக்கூடிய இந்த நவரத்ன குருமா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், திருப்தியான உணவு சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். நட்சத்திர நவரத்ன குருமாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? செக்கெண்ணெய், சுத்தமான கடல் எண்ணெய், வாசனை பொருட்கள் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி பூ, இஞ்சி பொடியா வெட்டினது, பூண்டு பொடியா வெட்டினது, பச்சை மிளகாய் பொடியா வெட்டினது, வெங்காயம், முந்திரி பருப்பு, மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, தக்காளி பழம், காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, சீரகம், பதப்படுத்திய வெந்தய தலை, வெண்ணெய், பசுமாட்டு தயிர், பால், ஆடை கட்டி, அது கூட ஃப்ரெஷ் க்ரீம். இன்னைக்கு தரமான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் குருமா தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல எண்ணெய் சேர்த்துக்கிறோம். கடலை எண்ணெய் ஒரு 80 ml அளவு கடலை எண்ணெய் சேர்த்துங்க. ஒரு 2 செய்முறை இருக்கும், இது முதல் செய்முறை. ஒரு 80 கிராம் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துங்க. வீட்டில் ஒரு 5லேருந்து 6 பேருக்கான அளவு, ஒரு 2 பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாச்சி பூ மிதமான சூட்டில் சேர்த்துக்கிட்டு ஒரு 30 கிராம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கிற இஞ்சி இப்போ ஒரு வாட்டி சேர்ப்போம், 2வது செய்முறையில் ஒரு வாட்டி சேர்ப்போம். அதே 30 கிராம் அளவு பொடியாக நறுக்கி வச்சுக்கிற பூண்டு, இதுவும் 2வது செய்முறையிலும் சேர்ப்போம், இப்பயும் சேர்க்கணும். இந்த மாதிரி பொடியாக நறுக்கிங்க. ஒரு 2 பச்சை மிளகா இந்த மாதிரி நல்லா அந்த ஈரத்தோடு அப்படியே கசக்கி எடுக்கிற மாதிரி நறுக்கணும். இப்போ 2 சேர்த்துப்போம், 2வது செய்முறைக்கும் சேர்த்துப்போம் பச்சை மிளகா. ஒரு 3 பெரிய வெங்காயத்தை உங்கள் இஷ்டம், ரஃப் கட்டு தான் இது, எப்படி வேணால் நீங்கள் கட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் அனலை கூட்டி நல்லா வதக்குங்க. 30 கிராம் முந்திரி சேர்த்துங்க. ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க போகிறோம், அரைக்கும் போது ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டு கிடைக்கணும். அதுக்கு முந்திரியோ இல்லைனா நீங்கள் பாதாமோ உங்களுக்கு எது பிடிக்குதோ தாராளமாக சேர்த்துக்கலாம். நம்ம முறையான ரெசிபி படி முந்திரி தான் சேர்ப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் முந்திரியே சேருங்க. இது வந்து பணக்கார உணவு லிஸ்ட்டில் வர்றதுங்க. ஒரு நட்சத்திரம் சொல்லிட்டோம்.
நல்லா கண்ணாடி பதம் வந்தாலே போதுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கார மசாலா தூள்கள்லாம் சேர்ப்போம். இதோட செய்முறையே 2 செய்முறை. இப்போ முதல் செய்முறை தான் போயிட்டுருக்கு. முதல் செய்முறை எப்படி வருதோ அதே மாதிரி தான் 2வது செய்முறையும் வரும். நான் சொன்ன மாதிரி அந்த 9 பொருட்கள், முக்கியமான பொருட்கள் 2வதுல சேரும். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதிலே வதக்கிறோம். இதுவும் 2வது வாட்டி சேர்ப்போம். அடுத்தது வரமிளகாய் தூள், இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்படியே கொஞ்சம் ஃப்ளேமையும் நிறுத்திப்போம், ஏன்னா மசாலா ஐட்டம் போடுறாங்க, அடி பிடிச்சிடும். இது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனோட கரம். இப்போ கொஞ்சம் 2வது சேர்ப்போம். ஒரு 80லேருந்து 100 ml அளவு தயிர் சேர்த்துங்க. நல்ல புளிப்பான தயிராக இருந்தால் 80 ml மட்டும் சேர்த்தா போதுங்க. புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் 100 ml சேருங்க. கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் வாசனைக்காக. இதுவே ஒரு கிரேவி மாதிரி இருக்குங்களா, குருமா மாதிரி? ஆனால் கிடையாது, இது ஒரு அரவை மசாலா. ஐயா இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சாப்பாடில் சாப்பிட்டு வந்துடுறீங்க. ஸோ எல்லா மசாலாவும் கடைசியாக தயிர், கஸ்தூரி மேத்தி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் கடைசியாக வந்து நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி வச்ச தக்காளி சேர்த்துக்கணும். ஒரு 4 தக்காளி பழத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். நவரத்தன குருமாவுக்கு முக்கியமான அரவை மசாலா இதுதான். கடைசியாக இந்த அரவைக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கணும். ஸோ ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, இந்த அளவில் வதங்கினாலே போதும். அவ்வளோதாங்கண்ணா, ஆற வச்சுலாங்களா? இதை ஆற வச்சு அரைச்சிங்க ஒன்றும் ஐயா. நம்ம நவரத்தன மசாலாவுக்கு மசாலா பொருள் சூப்பராக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. அதுவே நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா முக்கியமான சுவை அதில் எல்லாமே இருக்குது. இது எதுக்கு நவரத்தன குருமான்னு பேர் வந்ததுன்னா, ஒரு 9 வகையான பொருட்கள் அது சேர்த்து பண்ணுற குருமான்றதால தான் இதை வந்து நவரத்தன குருமானே சொல்லுவாங்க. அந்த 9 பொருட்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அது வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் உங்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடியது ஃப்ரெஷ் க்ரீம், அது எடுத்துங்க. அதான் முதல் பொருள். 2வது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர், அடுத்தது வெண்ணெய், அடுத்தது கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், நல்ல வாசனைக்காக கஸ்தூரி மேத்தி. இந்த 9 பொருட்கள் தான் இந்த நவரத்தன குருமாக்கான முக்கியமான பொருட்களே. ஸோ இப்போ தான் நம்ம கிரேவியே செய்ய போகிறோம். முதல் செய்முறை பார்த்துருப்பீங்க, எண்ணெயில் சேர்த்து காய்கறியை வதக்கி அரைச்சாச்சு. இப்போ வெண்ணெயில் காய்கறிகள், இந்த பச்சை காய்கறிகள் எல்லாமே வெண்ணெயில் வதக்கி தண்ணிலாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அந்த கிரேவியை இறக்கணும். வாங்க பார்க்கலாம். நம்மளுடைய உருளி நல்ல மிதமான சூட்டில் இருக்குது. எடுத்து முதல் பொருளில் வெண்ணெய் தான் சேர்க்கணும். நல்லா தாராளமாக வெண்ணெய் சேர்த்துங்க. நீங்கள் வந்து ஒரு 150 ml இல்லை கிராம் அளவில் கூட நீங்கள் வெண்ணெய் சேர்த்துங்க. ஆனால் தீய விடாமல் பார்த்துங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துங்க, நல்ல தாளிப்புக்கான வாசனை. எல்லா பொருளும் 2 வாட்டி சேர்ப்பணும். 2 பச்சை மிளகா இந்த மாதிரி நல்ல ஈரப்பதமாக இடித்து சேர்த்துங்க. நல்லா வெட்டி வச்ச பூண்டு 2வது வாட்டி சேர்ப்போன்னு சொல்லியிருப்போம், அதுவும் இப்போ சேர்த்துங்க. ஒரு 6 பல்லு பூண்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துங்க. எண்ணெயில் அப்படியே தீயக்கூடாது, வாசனை மட்டும் அப்படியே வெண்ணெயோடு வரும். இப்போ ஹோட்டலில் வந்து நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து உட்காந்துன்னா நவரத்தன குருமா எனக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அரைச்ச பொருள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரெடியாக இருக்கும். சில்லரில் சொல்லுவாங்க, கூலர்னு சொல்லுவாங்க, ரெடியாக இருக்கும். ஆர்டர் வந்தோடனே அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த பொருளை. இந்த மாதிரி ஒரு சாஸ்பேனை வச்சு உடனே ஒரு பட்டரை போட்டு இந்த மாதிரி இடித்து இந்த நல்லா நறுக்கின இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, காய்கறி எல்லா காய்கறிலாம் பாயில் பண்ணி வச்சுருப்பாங்க. பார் பாயில்னு சொல்லுவாங்க, 3/4 வேக்காரில் இருக்கும். உடனே அப்படியே சாஸ்பேனில் போடுவாங்க, இந்த கிரேவி எடுத்து ஊற்றுவாங்க. ஒரு 4 to 5 மினிட்ஸில் கிரேவி ரெடி. ஒரு பெரிய கேரட் எடுத்து இந்த மாதிரி முடிஞ்ச அளவில் பொடியாக நறுக்கிங்க. இல்லை ரஃப் கட்டுன்னு சொல்லுவாங்க, அப்படி கூட பண்ணிங்க. ஒரு 50 கிராம் அளவு பீன்ஸ் இதே மாதிரி பொடியாக நறுக்கிங்க. பச்சை பட்டாணி இது ஒரு 50 கிராம். ரெடிமேடு பட்டாணி மட்டும் வாங்கிடாதீங்க, ஏன்னா அது வந்து பச்சை கலர் விடவே விடாது. சாப்பிட்றதுக்கும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது. பச்சை பட்டாணி வாங்கி நம்மளே உரித்து செய்யுங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிங்க. ஒரு சின்ன பூ காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க. இதாங்க இதுக்கான காய்கறிகள், நவரத்தனத்துக்கான காய்கறிகள். கம்பல்சரி இந்த எல்லா காய்கறியும் சேர்க்கணும். அது கூட இந்த வெண்ணெயில் வதக்கிங்க.
நமக்கு இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா காய்கறிகள் அதிகமாக இருக்குது, வெண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். காய்கறி நல்ல வெண்ணெயில் வதங்கி வருது. அந்த காய்கறியோட முழு நறுமணமும் அந்த வெண்ணெயில் இறங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த காய்கறி வெந்து வரதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். டைரெக்டாக வேக வச்சு சாப்பிட்டா முழு சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும். ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்கன்னா பாயில் பண்ணி தனியாக வச்சுருவாங்க. இப்போ கொஞ்சம் அனலை ஏற்றி காய்கறியை வேக வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த நேரத்தில் காய்கறி வேகும் போதே நான் 2வது வாட்டி காரப்பொடிகள் எல்லாமே சேர்ப்பேன்னு சொன்னேன். இப்போ 2வது வாட்டி சாப்பிட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு வர மிளகாய் தூள், ஏற்கனவே நம்ம அரவிலையும் காரம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். 2வது வாட்டி அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இதே காய்கறியோடு இந்த மசாலாலாம் வெந்து வந்துடும். ஜீரக வாசனையோடு அப்படி வருது பாருங்கள். ஸோ இந்த வாசனையோட காய்கறியில் நல்ல ஒரு வாசனை ஏறும். நம்மளோட அரவை சேர்க்கும் போது வேறு லெவலில் இருக்குது அந்த கிரேவி. அதனால தான் நவரத்னா குருமா வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நார்த் இந்தியன்ஸில் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, உங்களுக்கும் பிடிக்கும். நல்ல கொதி வந்துட்டு இருக்குங்க காய்கறி. நம்ம இந்த அரவையை பாருங்கள், அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது, நல்ல மணமாக இருக்குது. இப்போ இது கூட சேர்த்து இந்த குருமாவை நல்லா டைட் பண்ண போகிறோம். நல்லா டைட்டான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அப்போ கிடைக்கும் போது என்ன பண்ணால் இன்னும் கொஞ்சம் வாசனைக்கு கஸ்தூரி மேத்தி, தேவையான அளவு உப்பு, கடைசியாக தான் பன்னீர் சேர்க்கணும். அப்படியே கிரேவி உள்ளே இறக்குறோங்க. அப்படியே அந்த குருமா கன்சிஸ்டன்சி நம்ம கிடைக்கும் பாருங்கள் அட்டகாசமாக. அலசி சேர்க்குறோமா? ஆமாங்க. தரமாக வந்துட்டு குருமா சிறப்பாக வந்துச்சு. ஏன் நம்மளோட குருமா சும்மா அட்டகாசமாக அந்த கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க, பார்த்தாலே ஒரு குருமாவோட இப்படி தான் இருக்கணும்னு அந்த மாதிரி டக்குன்னு சூப்பராக வந்திருக்கு. நல்ல வாசனையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வாசனை சேர்க்கறதுக்கு 2வது வாட்டி கஸ்தூரி மேத்தி சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி கசக்கி போட்டால் தான் மலைச்சாரல் மாதிரி விழுகுமா? கண்டிப்பாக. பனீர் எல்லா காய்கறியும் சேர்த்தாச்சு, நல்ல வாசனை பொருளும் சேர்த்தாச்சு. இப்போ கடைசியாக தான் பன்னீர் சேர்க்கணும். ஏன்னா பன்னீர் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு. கடைசியாக இந்த சூடு பட்டாலே போதும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஏதுவாக இருக்கும். கடைசியாக ஒரு பன்னீர் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துங்க. இந்த மாதிரி க்யூப்ஸாகவே விற்கும். நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் 200 கிராம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதிகமாக கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும் சுவை. கிரேவியை நல்லா இழுத்து ஜூஸாக கொடுக்கும். அருமையான குருமா ரெடியா? அந்த பன்னீர், பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எல்லாத்தையோட நம்ம அரவை மசாலா நவரத்னா குருமாவோட நவரங்கங்களும் இறக்கிட்டாங்க மாஸ்டர். நம்ம மக்களுக்கு பல்காக கொடுக்குறதால ஃப்ரெஷ் க்ரீமை இப்பயே சேர்த்துக்கணும். அது பேர் தான் ரோகன் ப்ளஸ் க்ரீம். முடிச்சுக்கலாமா? வச்சுட்டாச்சு. நம்ம பாசி பருப்பு பாயாசம், நெய் தாளிப்பு, முந்திரி திராட்சையோட. முந்திரி திராட்சை, நம்மளோட பச்சை பருப்பு பாயாசம் தரமாக ரெடியாக மக்களுக்கு. ஓனா தரமாக ரெடி. சூப்பர். இப்போ இன்றைக்கி ஸ்பெஷல் 65 தயிர் பச்சடி, அவிச்ச முட்டை, அது கூட பிரெட் பிரியாணிண்ணா. ஏற்கனவே சொன்ன மாதிரி மட்டன் பீஸ் மாதிரியே கிடைக்கப்பா. கண்டிப்பாக. இன்னைக்கு ஸ்பெஷல் நவரத்னா குருமா. பன்னீர் பீஸாக கிடைக்குது அப்படியே. ஆமாண்ணா. பிரியாணியே செம்ம டாப்பாக இருக்கும். அது கூட இன்னைக்கு அதே நிறைய மசாலா போட்டு நாங்கள் செஞ்சுருக்கோங்க. இன்னைக்கு வந்து அது மேலே வந்து இன்னும் நவரத்னா குருமா, அதுவும் 28 ஐட்டங்களை சேர்ந்த ஒரு நவரத்னா குருமா. 28 ஐட்டம் சேர்ந்தால் அது நவரத்னம் இல்லைப்பா. என்னங்க இல்லை, அது மொத்தமாக அந்த குருமாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 28 பொருட்கள் நம்ம போடுவோம். அதில் முக்கியமான 9 பொருட்கள் அது என்னன்னு நம்ம வீடியோவில் காட்டியிருப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதுதான் முக்கியமான 9 பொருட்கள். பன்னீர், கிரேவி, இந்த ப்ரெட்டு, நடுவில் ப்ரெட்டு வேறு வருதுப்பா. ஆமாண்ணே, ப்ரெட்டு சாப்பிட்றேன். அதானே மெயின் மேட்ரு. மட்டன் பீஸ் மாதிரி அப்படியே சாஃப்டான ப்ரெட்டு. இந்த உணவு படத்தில் பிரிக்கும் போதே ஷாக்காக போகிறாங்க. ஏன்னா அந்த
பிரியாணியோட அந்த நிஜமாக அது வந்து பிரெட் பிரியாணி நினைக்க மாட்டாங்க, ஏதோ நான்வெஜ் பிரியாணி தான் நினைப்பாங்க. சாப்பிடும் போது ருசி அறிவாங்க. சிக்கன் 65, அவிச்ச முட்டை, இன்னும் இந்த நவரத்ன குருமா பிரித்து ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அப்படியே டு ஹெவன் சொல்கிற மாதிரி அந்த லெவலில் இருக்குது. எனக்கே அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் நம்ம வண்டி போனாலே ஏழை மக்கள்லாம் ஒரே குஷியாகிடுவாங்க. இந்த குருமா இந்த பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 65ண்ணா, அதுவும் செம்மையான 65 நூலாக இருக்குண்ணா. நாங்கள் ரைஸுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது, இன்னும் இந்த நைஸ் ஒரு பிரியாணிக்கே அப்படி இருக்குது. நைஸ் ஒரு புலாவெலாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த கிரேவி. இந்த டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் ஒரு கல்யாண விருந்து அந்த மாதிரி விருந்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிரேவி கொடுங்க, வரவங்க கண்டிப்பாக பாராட்டுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான கிரேவி, ரொம்ப ட்ரெடிஷ்னலான கிரேவி, உடம்புக்கு ஆரோக்கியம். ஏன்னா அவ்வளோ காய்கறிகள் மொத்தமாகவே நம்ம அதனால தான் வேக வைக்காமல் டேரெக்டாகவே இறக்குனது. முழு சத்தும் நமக்கு முழுக்க கிடைக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க கண்டிப்பாக. திரு யோகீஷன் குடும்பத்தார் எங்களுக்காக ஏழை மக்களுக்காக இந்த விருந்து வச்சுருக்காங்க. வாங்க இந்த சூடோட கொண்டு போய் ஏழை மக்களுக்கு விருந்து கொடுப்போம். இந்த தம்பி நட்சத்திரம் பார்சலாகுதா? நட்சத்திரம் இல்லைண்ணே, ஓட்டிங்க போல நட்சத்திர ஹோட்டலில் நவரத்னம், அதனால நட்சத்திரம் தான். பார்சல் போயிட்டே இருக்குண்ணா, நல்லா தாராளமாக. அங்கே பாருங்கள், பன்னீரோட சேர்த்து கொடுக்க வேண்டியது. அப்பா தயிர் பச்சடி பார்சல் போடுறீங்களா? ஆமாம், பார்சல் போடுங்க. தயிர் பச்சடி இல்லைங்கய்யா பார்சலா? ஆமாங்கய்யா, இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் பிரெட் பிரியாணி. அது கறி இருக்கிற மாதிரி இருக்குங்களா, மட்டன் பீஸ் கிடக்கிற மாதிரி இருக்குங்கய்யா. அந்தளவு நல்லா தம்பி அடித்த மசாலாவில் ப்ரெட்டு இறங்கிடுச்சு. 65 சிக்கன் 65, அவிச்ச முட்டை, பிரெட் பிரியாணி. பிரெட்டு பிரியாணி தரமான ஒரு பிரியாணி, சூப்பர் பிரியாணிங்க, ஜூஸியாக இருக்குது. கடையில் போய் கேட்டால் கூட இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கிடைக்காதியா? கண்டிப்பாக கிடைக்காதுங்க, ஃபங்க்ஷனில் போனால் கிடைக்கும். பருப்பு பாயாசம் இன்னைக்கு ஸ்பெஷல். அப்படியே முந்திரி பருப்போட திராட்சை பழங்களோட. மக்களுக்கு என்னென்ன உணவு கொண்டு போகணும்னு பார்க்கலாமா? பார்க்கலாம் ஐயா. நம்மளோட பிரெட் பிரியாணி, அது கூடயே 65 அவிச்ச முட்டை, வெங்காய பச்சடி, வெங்காய பச்சடி, நம்மளோட பருப்பு பாயாசம், ஆமாய்யா, நவரத்ன குருமா, நவரத்ன குருமா, நட்சத்திர நவரத்ன குருமா, ஒரு தண்ணி பாட்டில். சரி ஐயா, சரி. அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு போய் கொடுக்க போகிறோம். ஆமாய்யா. பாட்டிமா, யோகேஷன் ஃபேமிலி லண்டன்ல இருந்து இந்த உணவை கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கணும், குடும்பம் பூரா நல்லா இருக்கணும், ஓஹோன்னு இருக்கணும், நல்லா இதோட பெரிய வண்டி ஓட்டணும், முருகன் நல்லா கொடுக்கணும், நாங்கள் வாங்கி திங்கணும், முருகன் நல்லா கொடுக்கணும். யோகேஷன் அவங்க குடும்பத்தார் வந்து லண்டன்ல இருந்து கொடுத்துருக்காங்க. முருகா கும்பகோண மூணாவது முருகா பழனி ஆண்டவரே முருகா கணேசா. சீக்கிரமாக பழனி முருகன் குன்றப்படி முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. அம்மா சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. யோகேஷன் அவங்களோட ஃபேமிலி வந்து லண்டன்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஐயா, யோகேஷன் அவரோட ஃபேமிலி வந்து லண்டன்லேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க. இந்த பாப்பா சாப்பாடு இருக்கு, சாப்பிடுங்க. யோகேஷன் ஃபேமிலி வந்து லண்டன்ல இருந்து ஒன்று உணவு கொடுத்துருக்காங்க ஐயா. அவங்க நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாப்பாடு இதுக்கு வாங்கிக்கோங்க. அம்மா யோகேஷன் அவங்க குடும்பத்தார் வந்து லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க நினச்ச காரியம் நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. யோகேஷன் அவங்க குடும்பத்தார் வந்து லண்டன்லேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க. அவங்க நினைச்ச காரியம் சீக்கிரமாக நிறைவேறணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. லொகேஷன் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு, நூறாண்டு நூறாண்டு நூறாண்டு, நோய் நொடி இல்லாமல் தீக்காய்ச்ச இறைவனை மன்றாடி வேண்டிட்டு, மேலும் அவர்கள் குடும்பம் வாழையடி வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களையும் பெற்று அவர்கள் பேரும் புகழும் வாங்கி குடும்பத்தார் அனைவரும் பெருவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நொடியில்லாமல் தீக்காய்ச்ச இந்த படுத்த பிரம்மனை மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். மேலும் அவர் நினைத்த காரியம் அத்தனையும் நிறைவேறி மன மகிழ்ச்சியோடு இன்னொரு முறை இதே போல் அன்னதானம் கொடுக்க என்று இறைவனை நான் மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். ஐயா சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க. ஐயா சாப்பாடு இருக்குது, சாப்பிடுங்க. யோகேஷன் அவங்க வந்து லண்டன்லேருந்து கொடுத்துருக்காங்க இந்த உணவு. யோகேஷன் ஃபேமிலி வந்து லண்டன்லேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்க ஐயா. அவங்க நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. யோகேஷ் அவர்கள் நினைத்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் வணங்கும் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். அந்த காரியம் வெற்றியடையும். நன்றி நன்றி. அவங்கள் நினைத்த காரியம் வெற்றியடையால் ஒருத்தர் நினைத்த காரியம் வெற்றியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். கிரத் யோகீசன், கைஷா யோகீசன், கரிஷ்மா அவர்கள் மற்றும் யோகீஷன் அவர்கள் லண்டன்லேருந்து விருந்து கொடுத்துருக்காங்க.
வயிறார சாப்பிடுங்க. யோகீசன் அவர்கள் லண்டன்லேருந்து உணவு கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க. கொடுத்த உணவுக்கு ரொம்ப நன்றி அம்மா. யோகேஷன் அவங்க லண்டன்லேருந்து இந்த உணவை கொடுத்துருக்காங்க அவங்க குடும்பத்தார். சரி, நல்லா இருக்கணும். குடும்பத்தால நல்லா இருக்கு. அவங்க ஒரு காரியத்தை நினச்சி இந்த உணவு கொடுத்துருக்காங்க அம்மா. அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேறி மறுபடியும் இந்த பிள்ளையார் பெட்டிக்கு வரும்போது நிறைஞ்ச சொல்லுவோம் வரும். சரிதானா? சந்தோஷம். யோகேஷன் அவங்க குடும்பம் வந்து லண்டன்ல இருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. பாப்பா சாப்பாடு இருக்கு, சாப்பிடு. நல்ல வசதி சுகமா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும். நல்லா இருக்கணும் ஐயா. நன்றிம்மா, நன்றி நன்றி நன்றி. ஐயாவுக்கு தான் இப்போ சாப்பாடு கொடுத்தாங்க, பவுத்துக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. எல்லாம் ஒரு குடும்பம் இருபது நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆசீர்வதிக்கணும், பலப்படுத்தணும். நல்லபடி வந்து வணக்கம் ஐயா. சகோதரி கரிஷ்மா அவங்க வந்து இந்த விருந்து கொடுத்துருக்காங்க, சாப்பிடுங்க. சகோதரி கரிஷ்மா அவர்கள் லண்டன்லேருந்து இன்னைக்கு சிறப்பான விருந்து கொடுத்துருக்காங்க. யோகீசன் குடும்பத்தார் உங்களுக்கு வந்து லண்டன்லேருந்து உணவு கொடுத்துருக்காங்களா, சாப்பிடுங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும், நல்ல பேரம் பேத்தியோட நல்லா இருக்கணும். அல்லல்ல குறையாது உடைய அச்சை பார்த்து இன்னமும் பிரமுகமாக வாழும் அறியோ அச்சுவா. பார்த்துருப்பீங்க, தடபுடலான விருந்து மக்களை தேடி தேடி கொடுத்தோம். கண்டிப்பாக மக்களும் இவ்வளோ சந்தோஷமாக எல்லாத்தையும் வாங்கினாங்க. கண்டிப்பாக சந்தோஷமாக சாப்பிட்ருப்பாங்க. இவ்வளோ விருந்தும் தடபுடலாக கொடுத்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சகோதரர் யோகீசன், திருமதி கரிஷ்மா யோகீசன், அவங்களோட குழந்தைகள் கிரத் யோகேஷன் மற்றும் கைஷா யோகேஷன். லண்டன்லேருந்து இந்த உணவு கொடுக்க சொன்னாங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி உணவு கொடுத்தாச்சு. நம்ம எவ்வளோ திருப்தியாக சாப்பிட்டோமோ அதே மாதிரி மக்களும் திருப்தியாக சாப்பிட்ருப்பாங்க. அவங்க எதுக்காக இந்த உணவு கொடுத்தாங்களோ கண்டிப்பாக அந்த காரியம் வந்து 100% நிறைவேறும். நீ பசியாரின ஏழை மக்களோட ஆசீர்வாதமும் மற்றும் கற்றது கையிலோட குடும்பத்தோட ஆசீர்வாதம் என்றென்றும் அந்த குடும்பத்துக்கு நீண்டு நிலைச்சிருக்கணும்னு இறைவனே பிரார்த்திக்கிறோம். இதே மாதிரி உதவிகளை நீங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கற்றது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது, அந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, பேஜ் நேம் கட்டுறது கேள்வி பாண்டி. இந்த பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.